Hi friends, welcome to VVR வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னா, நல்லா மொறுன்னு தோசை ஊத்த எப்படி மாவு செய்யறது தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க மாவு அரைச்சீங்கன்னா லாஸ்ட் மாவு இருக்கிற முடியுமே தோசை நல்லா மொறுன்னு வரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ எந்த டம்ளரால் அரிசி அளந்தமோ அதே டம்ளரால் 1 டம்ளருக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜிலேயே வச்சிடலாம். ஏன்னா நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஹீட் ஆகாமல் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இது தோசைக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இதுவே இட்லிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியமாக அரைச்சிக்கணும். இப்போ தோசைக்கு இது கரெக்டாக இருக்கும். உளுந்து மாவு அரைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி அரிசியையும் அரைச்சிக்கலாம். அரிசி கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிக்க போகிறோம். அப்போ தான் தோசைக்கு நல்லா இருக்கும். அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொரப்பு தெரியணும். இதுவே உளுந்து மாவு கொஞ்சம் கூட கொரப்பே இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரிசி மாவு நல்லா அரைச்சாச்சு. இதையும் உளுந்து மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு அரிசி அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். அதனால் இப்போ உப்பு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் அரிசி அரைக்கும் போது உப்பு சேர்க்கலைங்கிறவங்க இந்த டயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுக்கு மேலே திக்காக இருந்தாலும் தோசை ஊற்றுறதுக்கு அந்த அளவுக்கு வராது. அப்புறம் குண்டாக தான் தோசை வரும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை புளிக்க வச்சுக்க போகிறோம். இது 10 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கிரைண்டரில் அரைச்சோன்னா 8 மணி நேரத்துலேயே மாவு ரெடி ஆகிடும். இப்போ மிக்சியில் அரைச்சதுனால இப்போ 10 மணி நேரம் ஆகும். இப்போ மாவு நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு. நான் தோசைக்குங்கிறதுனால தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா தோசை சரியாக வராது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாவில் நீங்கள் தோசை மட்டும் இல்லை ஆப்பம் செஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ தோசை ஊற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாவரைச்சி தோசை செய்யும்போது எல்லா தோசையுமே நல்லா நைஸாக உங்களுக்கு ஊற்றுறதுக்கு வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.